உலகின் 7 கண்டங்களில் உள்ள மிக உயரமான சிகரங்களை அடைந்த முதல் தமிழ் பெண்மணி என்ற பெருமையை பெற்றுள்ள விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்தமிழ் செல்விக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ஜோகில்பட்டியைச் சேர்ந்தவர் முத்தமிழ் செல்வி. இவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் தற்பொழுது குடும்பத்துடன் சென்னை தாம்பரம் அருகே மன்னிவாக்கம் பகுதியில் வசித்து வருகிறார். இவர் விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் சிறு வயதிலிருந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று சாதனை படைத்து வந்த இவர் தற்பொழுது உலகின் 7 கண்டங்களில் உள்ள மிக உயரமான சிகரங்களை அடைந்த முதல் தமிழ் பெண்மணி என்ற பெருமையை பெற்றுள்ளார். முன்னதாக ஆசியாவில் உள்ள எவரெஸ்ட் சிகரம், ஐரோப்பா எல்ப்ரூஸ் சிகரம், ஆப்பிரிக்கா கிளிமஞ்சாரோ சிகரம் உள்ளிட்ட 6 சிகரங்களை அடைந்த முத்தமிழ் செல்வி தற்பொழுது 7வதாக வட அமெரிக்காவில் உள்ள 6190 மீட்டர் உயரம் கொண்ட தெனாலி சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளார். ராமா ராமா என்று கோவிந்தா போட்டுக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்று முருகா முருகா என்று அரோகரா போட வைத்திருக்கின்ற அரசு திமுக அரசு என்று அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்து பேசியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள ராங்கியதில் முன்னாள் அமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, திராவிட மாடல் அரசு முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தியது. ராமா ராமா என்று கோவிந்தா போட்டவர்கள் எல்லாம் இன்று முருகா முருகா என்று அரோகரா போட வைத்திருக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு என்று பெருமிதமாக பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் 2026 தமிழகத்தில் நிச்சயமாக உதயசூரியனுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கும் என்றும் உறுதியாக பேசினார். ஆனால் இங்கே எந்த சாமி பேரை சொல்லி ஏமாற்ற முடியாத அந்த ஆசாமிகள் என்பதை தமிழக மக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் பார்த்தா ராமனை விட்டுட்டான், இன்னைக்கு முருகனை கையில் எடுத்திருக்கிறார் வேலை. ராமனுடைய வில்லை விட்டுவிட்டு முருகனுடைய வேலை எடுத்துக் கொண்டு வந்தாலும் நீங்கள் எந்த வேலையும் உங்களுக்கு நடக்காது, தமிழ்நாட்டிலே உங்களுக்கு இடம் கிடையாது என்பதை நிரூபிக்கின்ற மக்கள் தான் நீங்கள். ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஓரினச் சேர்க்கைக்கு மறுத்த 5 வயது சிறுவனை கல்லால் அடித்து கொலை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கருமாங்கழினி கிராமத்தில் பீகாரைச் சேர்ந்த நீரஜ்குமார், காஜல் குமாரி தம்பதி வசித்து வருகின்றனர். இவர்களது 5 வயது சிறுவன் ஆரவ்குமார் கடந்த 9ஆம் தேதி காணாமல் போனதாக சிறுவனின் தாயார் கஜல் குமாரி ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சிறுவன் அதே கிராமத்தில் அடர்ந்த முட்புதரில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடியிருப்பின் முன்பில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அதை விசாரித்தனர். இதில் சிறுவனை இளைஞர் ஒருவர் அழைத்துச் சென்றது பதிவாகியிருந்தது. அதன்படி அசாமைச் சேர்ந்த போல்தேவ் என்பவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் சிறுவன் ஓரின சேர்க்கைக்கு மறுத்ததால் அடர்ந்த முட்புதருக்கு அழைத்துச் சென்று கல்லால் அடித்துக் கொன்றதாக ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 2வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு தேனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். தேனி மாவட்டம் கம்பம் மிட்டு காலனியைச் சேர்ந்த மாணவி நபீலா. இவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 1ல் 27வது இடமும் மற்றும் குரூப் 2வில் மாநில அளவில் முதலிடமும் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் 2 தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு பணிக்கு தேர்வாகியுள்ள மாணவியை கம்பமெட்டு காலனியில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் வாழ்த்துக்களை தெரிவித்து அவரை ஊக்குவிக்கும் வண்ணமாக பரிசுகளையும் வழங்கினார். ஒரு தந்தை ஓடி முனிசிபாலிட்டியில் வருகிறாரு. கண்டியத்துக்குரிய மக்கள் அதிகமாக வாழ்கிற குடும்பத்தில் இந்த அளவுக்கு பயிற்சி பெற்று முதலிடத்தை பிடிச்சதை பாராட்டக்கூடிய விஷயம். 2026 பாஜகவை முருகன் சூரசம்ஹாரம் செய்வார் என மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சூளுரைத்துள்ளார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடைந்த காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணி என்பது வலுவாக உள்ளது என்றும் எல் முருகன் சொல்வது போல் பாஜக தலைவர் சொல்வது போல் இங்கு எந்தவித ஓட்டையும் இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் முருக பக்தர்கள் மாநாடு குறித்து பேசிய அவர்,
தமிழ்நாட்டிற்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கும் பாஜக துரோகத்தை தமிழ் கடவுள் முருகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் 2026 பாஜகவை முருகன் சூரசம்ஹாரம் செய்வார் எனவும் தெரிவித்தார். ஏற்கனவே இந்தியா கூட்டணி என்பது வலிமையா இருக்கு, வலுவா இருக்கு. முருகன் சொல்ற மாதிரியோ, முருகன் சொல்ற மாதிரியோ, பாஜக தலைவர் சொல்ற மாதிரியோ இங்கே எந்தவித ஓட்டையும் இல்லை. இது சிதறம்ன்றாங்க. இந்த கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை தான் சிதறம். இது நெல்லிக்காய் மூட்டை கூட்டணி இல்லை, இது எஃகு கோட்டை கூட்டணி. இது சிதறுவதற்கு வாய்ப்பில்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம், அவ்வளோதான். இதனால் பாஜக பகல் கனவு கண்டது, அதிமுக பகல் கனவு காண்றாங்க. ஏதாவது குளிர் காயலாமா, ஆதாயம் ஏற்படுமா என்று. ஒரு ஆதாயமும் அவர்களுக்கு ஏற்படாது, குளிரும் காய முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பாஜகவோடு பாசிச சக்தியோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களை தமிழ் மண் புறக்கணிக்கும், தமிழ் கடவுள் முருகன் புறக்கணிப்பார். வால்பாறையில் யானை தந்தம் திருடிய 5 பேரை கைது செய்த வனத்துறை போலீசார் அவர்களிடமிருந்து யானை தந்தத்தை பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் உள்ள மானாம்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான ஆண் யானைகள் சுற்றித் திரிவது வழக்கம். இந்நிலையில் 5 பேர் கொண்ட குழு யானை தந்தத்தை விற்க முற்பட்ட போது கையும் களவுமாக வனத்துறையிடம் சிக்கினர். இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் இதில் வால்பாறையை அடுத்த தாய்முடி NC பகுதியைச் சேர்ந்த மூவரும் யானை தந்தத்தை பாதுகாப்பாக வைத்திருந்த நிலையில் இவர்களுடன் பிரேமதாஸ் மற்றும் ராமர் இருவரும் வனத்துறையில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வரும் நிலையில் விற்பனை தரகரை அணுகியுள்ளதாக ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து இவர்கள் 5 பேரை கைது செய்த போலீசார் வால்பாறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்போரூர் அடுத்த குன்னப்பட்டு ஊராட்சியில் நடைபெற்ற கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட திமுக கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவின் 4 ஆண்டு சாதனைகள் குறித்து விளக்கு பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய குன்னப்பட்டு கிராமத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் கழக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு சேலை மற்றும் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மட்டை, வாலிபால் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். திருக்கழுக்குன்றத்தில் பழங்குடியின பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த கொத்திமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் பெரியசாமி என்கிற அப்பு. இவர் திருக்கழுக்குன்றத்தில் ஷேர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வந்த நிலையில் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள ஒரு பெண்கள் அழகு நிலையத்தில் வேலை செய்யும் 17 வயதுடைய பழங்குடியின பெண் இவருடைய ஷேர் ஆட்டோவில் பயணித்து வந்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போல் அந்த பெண் பெரியசாமியின் ஆட்டோவில் வந்தபோது அதிக மதுபோதையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த பெண்ணிடம் அத்துமீறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடிச் சென்ற பெண் இது குறித்து தனது பெற்றோர்களிடம் கூறியுள்ளார். இதையடுத்து பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து பெரியசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரிஷிவந்தியம் கெடிலம் பகுதியில் தாவேக மற்றும் திமுகவினரிடையே ஏற்பட்ட மோதலில் தாவேக நிர்வாகிகள் இருவருக்கும் மண்டை உடைந்தது. இதனால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அடுத்த கெடிலம் கூட்ரோடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஜெயமணி, சரவணன், செந்தில் முருகன் ஆகியோர் பேனர் வைத்தனர். இந்த இடத்தில் திமுகவினர் பேனர் வைக்கக்கூடாது என எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. அதனையும் மீறி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அப்பகுதியில் பேனர் வைத்ததால் நள்ளிரவில் அவர்கள் வைத்த பேனரை திமுகவினர் கிழித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் திமுக மற்றும் தவேகவினரிடையே நள்ளிரவில் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் சரவணன் மற்றும் ஜெயமணி ஆகியோரின் மண்டை உடைந்த நிலையில் தற்பொழுது பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து ரிஷிவந்தியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதை கண்டித்து மனைவியை தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை கொருக்குப்பேட்டை கண்ணகி நகர் முதல் தெருவைச் சேர்ந்தவர் சங்கர். இவரது மனைவி இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளத்தில் ரீல்ஸ் வீடியோ பதிவிட்டு வந்ததால் கணவர் சங்கர் மனைவியிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மனைவி வீட்டிலிருந்த போது குடிபோதையில் வந்த கணவர் சங்கர் சமூக வலைதளத்தில் வீடியோ போடுவதை கண்டித்து அவதூறாக பேசி கத்தியால் தாக்கியுள்ளார்.
இதில் படுகாயமடைந்த அப்பெண்ணை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து RK நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சங்கரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்களை அழைத்து பேசி கோரிக்கைகள் குறித்து அரசாணை வெளியிட வேண்டும் என தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க மாநில தலைவர் ஜான் போஸ்கோ வலியுறுத்தியுள்ளார். ஊராட்சி வளர்ச்சி பணியாளர்கள் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊராட்சி செயலாளர்கள் சங்க மாநில தலைவர் ஜான் பாஸ்கோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தூய்மை பணியாளர்களுக்கு மாத ஊதியம் 10,000 ரூபாய் மற்றும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். மேலும் கடைநிலை பணியாளர்களுக்கு அரசாணை வெளியிட வேண்டும் என கூறி வரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி திருச்சியில் மாபெரும் மாநாடு நடத்த உள்ளதாகவும் அழைத்து பேசவில்லை என்றால் பல்வேறு போராட்டங்களை கையில் எடுப்போம் எனவும் எச்சரிக்கை விடுத்து பேசினார். கிராம ஊராட்சிகளில் பணியாற்றி வருகின்ற மேல்நிலை நீர்த்தேக்கத்துறை இயக்குநர்கள் 40 ஆண்டு காலமாக தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வருகிறார். அவர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும். தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியம் 10,000 மற்றும் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த தூய்மை பணியாளர்களுக்கு 3 ஆண்டு முடித்தவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியமும் 3 ஆண்டுகளுக்கு மேல் 10 ஆண்டு முடித்தவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அரியலூரில் ரூபாய் 47.42 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 4 முடிவுற்ற திட்டப்பணிகளை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி செந்துறை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் ரூபாய் 47.42 லட்சம் மதிப்பீட்டில் 4 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்த அமைச்சர் சிவசங்கர் ரூபாய் 5.11 கோடி மதிப்பீட்டில் 35 புதிய திட்டப்பணிகளை துவங்கி வைத்தார். செந்துறை ஊராட்சி ஒன்றியம் பங்காரம் கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் ரூபாய் 9.50 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு மையம், ரூபாய் 18.42 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். ராசிபுரம் அருகே புதியதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றியை அமைச்சர் மா மதிவேந்தன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட கும்பக்கொட்டாய் பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றியை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். 63 கிலோ வோல்ட் ஆம்பியர் திறன் கொண்ட இந்த மின்மாற்றியையும் அதனுடைய பயன்கள் பற்றியும் மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக உறுப்பினர்கள் மற்றும் மின்சார வாரிய அலுவலர்கள், அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சியை துவங்கி வைத்த அமைச்சர் சக்கரபாணி அங்குள்ள அரங்குகளையும் பார்வையிட்டு சுமார் 2.52 லட்சம் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். 31வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே அமைந்துள்ள கலைஞர் திடல் மைதானத்தில் தொடங்கியது. இந்த துவக்க விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு மாங்கனி கண்காட்சியினை திறந்து வைத்தார். மேலும் அரசு துறை சார்பில் அமைக்கப்பட்டு இருந்த துறைவாரிய அரங்குகளையும் திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், தமிழகத்தில் விவசாயத்தினை மேம்படுத்த விவசாயிகளுக்கு மானியத்தில் வேளாண் இயந்திரங்கள் மட்டுமின்றி வட்டியில்லா கடன்களும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பின்னர் இந்த விழாவில் 240 பயனாளிகளுக்கு சுமார் 2.52 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியதோடு கிராமங்களுக்கு 40 ரேஷன் கடைகளையும் திறந்து வைத்து தமிழக அரசின் 4 ஆண்டு சாதனை மலர்களையும் வெளியிட்டார். பெரம்பலூர் அருகே கணவரை அடித்துக் கொன்றதாக மனைவி போலீசாரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் ரசன்குடி கிராமத்தைச் சேர்ந்த வினோத் என்ற இளைஞர் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பாக மாற்று சமூகத்தைச் சேர்ந்த கற்பகம் என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதையடுத்து அதே கிராமத்தைச் சேர்ந்த 4 பேர் பட்டியலின பெண்ணை திருமணம் செய்து கொண்டதை அவமதித்து அடிக்கடி தகராறில் ஈடுபட்டதுடன் நேற்று முன்தினம் வினோத் மீது
தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று வீட்டிற்கு வந்து தாயாரிடம் தன்னை தாக்கியவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அழைத்த போது தாயார் மறுத்ததாக கூறப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து வினோத் வீட்டின் கதவை பூட்டிவிட்டு சேலையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு மறுப்பு தெரிவித்து வினோத்தின் மனைவி தனது கணவரை குபேந்திரன் உள்ளிட்ட 4 பேரும் தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்து விட்டதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் எந்த முகாந்தரமும் இல்லாமல் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தங்களது புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வினோத்தின் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தாய் தந்தையின்றி வளர்ந்த மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சியுடன் கூடிய பொறியியல் பட்டப்படிப்பில் சேரும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள அருள் ஜோதி ஆசிரமத்தில் தாய் தந்தையின்றி வளர்ந்த மாணவர்கள் லிங்கேஸ்வரன் மற்றும் செல்வகுமார் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்த நிலையில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சியுடன் கூடிய பொறியியல் பட்டப்படிப்பில் சேரும் வாய்ப்பு பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களை பாராட்டும் விதமாக தமிழக மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மாணவர்களை நேரில் சந்தித்து இருவருக்கும் தேவையான நிதி உதவியை வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான தென்னரசு, முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஜோதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினர். செல்வகுமார், நான் மூணூர்லேருந்து வரேன். எனக்கு அம்மா அப்பா இல்லை. நான் 2வதுலேயே எங்கள் சித்தி என்னை வந்து சேர்த்துனாங்க. 2வதுலேருந்து இங்கேயே தான் படிக்கிறேன். இப்போ 10th 12th முடிச்சிட்டேன். 12th முடிச்சு 460 மார்க் எடுத்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் சாரு. முதல்ல எங்கள் சித்தி தான் எனக்கு ரொம்ப காரணம். அவங்களே இங்கே சேர்த்து விட்டு நல்லா படிக்க வச்சாங்க. 2வது எங்கள் ஹாஸ்டல் சாரு, ஆனந்த சரண் சாரு, தலைவர் ஐயா, அவங்களாம் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நல்ல மார்க் எடுத்தேன்னா எனக்கு 4 திட்டத்தில் எனக்கு என் பேர் சேர்த்துனாங்க. அதில் கலெக்டர் ஆஃபீஸ் ஒரு அலுவலர் வந்து நீங்கள் அந்த 4 திட்டத்தை சேர்த்து இப்போ அடுத்த நாளைக்கு சென்னைக்கு போகிறேன். அது அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவருக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் இந்த அமைச்சருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. என் பேர் லிங்கேஸ்வரன். ஒரு 4 வருஷமாக தான் இங்கே படிக்கிறேன். எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இல்லை. ஆசிரமத்தில் படிக்க வைக்கிறாங்க. அப்பா இருக்கான அவர் அந்தளவு ஹெல்ப் பண்ண மாட்டார். படிக்க வைக்கிறப்பறம் ஆசிரமம் தான், எல்லா ஹெல்ப்பும் ஆசிரமம் தான் பண்ணுறாங்க. எனக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது, காலேஜ் போகிற என்னன்னே தெரியாது. ஹெல்ப் பண்ண சார் தான், அவர் தான் எனக்காண்டி இதெல்லாம் பண்ணார். சார் அப்புறம் கவர்மெண்ட் இது பண்ணாங்க. அப்புறம் எங்கள் தலைவரையை கலந்தியா, இவங்களால தான் இப்போ நான் இங்கே வந்து இப்போ நாளைக்கு சென்னைக்கு போகிறேன். அங்கே போய் படிக்க போகிறேன். எல்லாருக்கும் நன்றி. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் 54 மீனவர்களுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மீனவர்களுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 3.96 கோடி நிவாரண உதவித்தொகையை இலங்கை கடற்படையால் கைப்பற்றப்பட்ட நாட்டு படகுகளுக்கு தலா 8 லட்சமும் 6 நாட்டு படகுகளுக்கு தலா 2 லட்சமும் என மொத்தம் 54 பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜீத் சிங் தாலூன் தலைமையில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விசைப்படகு மீனவ சங்க தலைவர் சே சுராஜா, விடுபட்ட நாட்டு படகு மீனவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் தற்போது 2025ஆம் ஆண்டு 2வது மாதம் வரை இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை நீதிமன்றத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளுக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த படகுகளுக்கு 48 படகுகளுக்கு தலா 8 லட்சம் ரூபாயும், 6 நாட்டு படகுகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க வழங்கி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பெருமரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த 8 லட்சம் ரூபாய் செக்கை எங்களுக்கு வழங்கினாங்க. இதில் மார்ச் மாதம் 3 படகு பிடிபட்டிருக்கு. அந்த 3 படகு இந்த 8 லட்சம் ரூபாய் செக்கில் விடுபட்டிருக்கு. அந்த படகை இழந்து அந்த குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் இந்த 8 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குறதுக்கு அரசு பரிசீலனை பண்ணணும். அதுபோக கடந்த 2023 150க்கும் மேற்பட்ட படகுகளுக்கு தலா 6 லட்சம் ரூபாய் வழங்கினதில் ஒரு 23 விசைப்படகுகள் விடுபட்டு போச்சு. இந்த நம்பர் மிஸ்டேக், பேங்க் மிஸ்டேக் நம்பர் இதில் விடுபட்டு போச்சு. அந்த படகுகளை இழந்து அந்த குடும்பங்கள் கடந்த 3 வருடங்களாக கஷ்டப்படுறாங்க. அந்த 23 படகுகளுக்கு எங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும். இந்த இப்போது இழப்பீடு வழங்கினதுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மீனவர் சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மூதாட்டியின் கைகளை கட்டி போட்டு கழுத்தில் அணிந்திருந்த நகையை பறித்து சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேல தாலியாம்பட்டியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த லட்சுமி என்ற மூதாட்டியை நோட்டமிட்ட மர்ம நபர் மூதாட்டியின் தாலி கயிற்றை பறிக்க முயன்றுள்ளார். இதனை எதிர்த்த மூதாட்டியை தாக்கிய மர்ம நபர் மூதாட்டியின் கை மற்றும் கால்களை கட்டி வாயில் துணியை வைத்து அடைத்த பின்னர் அவர் அணிந்திருந்த தாலியை பறித்துக் கொண்டு அங்கிருந்து
வீட்டிற்கு தப்பி சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மூதாட்டி குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மூதாட்டியிடம் விசாரணை மேற்கொண்ட பின்னர் வழக்கு பதிவு செய்து தாலியை திருடி சென்ற மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முருகனை கும்பிட்டால் மத கலவரம் வரும் என்றால் இயேசு அல்லாவை கும்பிட்டால் மத கலவரம் வராதா என்று மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடு கண்காட்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்மீகமும் அரசியலும் கலந்தேதான் தமிழகத்தில் உள்ளது என்றும், முருகனை கும்பிட்டால் மத கலவரம் வரும் என்றால் இயேசு அல்லாவை கும்பிட்டால் மத கலவரம் வராதா என்று குறிப்பிட்ட அவர், அவரவர் தெய்வத்தை உரிமையுடன் கும்பிட அரசியல் சாசனம் இடமளித்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இறைவனை வழிபடுவதற்கு மொழி தேவையில்லை எனவும், அது தமிழ் அல்லது சமஸ்கிருதம் எதுவாக இருந்தாலும் சரியே என கூறினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் இந்து முன்னணி அமைப்பின் தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆன்மீகமும் அரசியலும் கலந்துதானே தமிழகத்தில் ஆரம்ப காலம் மட்டும் இருக்கிறது. கடவுள் இல்லை என்று சொல்வது கூட ஆன்மீகம் இல்லை என்று சொல்வதிலே இருந்துதானே திராவிட முன்னேற்ற கழகமே பிறந்திருக்கிறது. ஆகவே யாரெல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதாக சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதற்கு பதிலாக இன்றைக்கு மாற்று ஒரு கருத்து, ஆன்மீகத்தை சொல்லி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது தவறு என்று நான் கருதவில்லை. முருகனை கும்பிட்டால் மத கலவரம் வந்துவிடும் என்றால் இயேசுவை கும்பிட்டால் வராதா? அல்லாவை கும்பிட்டால் வராதா? அவரவர்களுடைய தெய்வத்தை அவரவர்கள் விரும்பிய வகையில் முழுமையாக வேண்டுவதற்கும் பிரார்த்திப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் அரசியல் சாசனம் முழு உரிமையை தந்திருக்கிறது. அது முருகனாக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி. இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் அங்கன்வாடி பணியாளர் உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் அங்கன்வாடி பணியாளர் மகாலட்சுமி என்பவர் படுகாயங்களுடன் சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் மகாலட்சுமி பரிசோதித்துவிட்டு அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மகாலட்சுமியின் உடல் சின்னமனூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டதை அடுத்து சின்னமனூர் காவல் நிலைய போலீசார் விபத்து ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநரை கைது செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.